Hi friends, welcome to Fragrance of My Life. எங்க போறோம்? தேர் திருவிழா போலாமா? தம்ப்நெயில்லையே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்படி ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் ஈஸ்டாம்ன்ற இடத்துல முருகன் கோயிலில் தேர் திருவிழா நடக்குது. அங்கே தான் போக போகிறோம். நல்லா ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு பூ வைக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பப்பு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம இருக்க இடத்துலேருந்து ஈஸ்டாம் போகணுன்னா ஒரு 1 hour ஆகும். இதுதான் ஈஸ்டாம் முருகன் கோயில். தேர் திருவிழா நடக்கிறதால ஆப்போசிட் ஸ்கூலில் கார் பார்க்கிங் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம லேட்டாக வந்ததால் நம்மளுக்கு உள்ளே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் முன்னாலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கார் உள்ளே விட்டாங்க. அது அவங்க இங்கேயும் பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது போல். அவங்க ஆளுங்களாக இருந்தால் பார்த்து உள்ளே விடுறாங்க. நம்ம கார் ஸ்ட்ரீட்டில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். அங்கே மட்டும் இல்லை, நான் சாப்பிட்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதே ஆளுங்க லைனில் நிற்காமல் அப்படியே உள்ளே போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஊர் மாதிரி இங்கே என்கரேஜ் பண்ணாமல் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ தேர் பார்க்குறதுக்காக தான் வீதியில் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக நம்ம ஊர் வைப்ஸே கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 41 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது 41 இயரு. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே பாருங்கள், பால் குடம்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இங்கே லண்டனில் பார்க்குறதே செம்மையாக இருக்கும். ரோடு ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ தேர் வந்துட்டுருக்கு இந்த தெருவில். அதனால தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்புறமா பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரவங்களும் அங்கங்கே தேர் நிற்கும்போது நம்ம ஊர் மாதிரியே அர்ச்சனை தட்டு கொடுத்து அந்த பூஜை பண்ணிப்பாங்க. தேர் இழுக்கிறதும் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் இழுத்துட்டு போவாங்க.
இந்த தேர் வர வீதியில் எல்லாமே அப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ரோஸ் மில்க்கு, பானகம், சுண்டல், கேசரி, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கடைகளும் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ் பர் கோயில் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து அப்படியே இங்கே இருக்கிற கோயில் வைப்ஸை மட்டும் வந்து சுற்றி காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய க்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க. சாப்பாடு வந்து இங்கே வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க அவ்வளோ பேருக்கு. இவ்வளோ க்யூ இருந்தாலும் குழந்தைங்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து தனி க்யூ வந்து விட்டுருந்தாங்க. தேர் வந்து கோயில்கிட்ட வந்து வந்துருச்சு. நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர் வந்து கிளம்பி போயிருந்தது. அப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட்டே வந்து எம்டியாக எப்படி இருந்தது. 10 o'clock வந்து தேர் வந்து எடுத்துருவாங்க. பட் நம்ம அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு தான் வந்து டைம் ஆகிடுச்சு. தேரை அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சாமியை மட்டும் ஒரு பல்லாக்கு மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளும் வந்து தேர் பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. செம்ம வெயிலுங்க, வெயில் அப்படி கொளுத்தி எடுக்குது. கிளம்பும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா குல்குலியோட தமிழ் மிஸ்ஸு அவங்க வந்து லண்டன் தோழி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்தோம். அவங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா தர்ஷினி லண்டன் டைரிஸ் அவங்களையும் வந்து பார்த்தோம். நம்ம ஊரில் திருவிழா அப்போ எப்படி வந்து போலீஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் போலீஸு அப்புறம் டிராஃபிக்கு கண்ட்ரோல் எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக நின்று இந்த திருவிழாவை வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் கார் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஏரியாவிலேருந்து வெளியில் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வண்டி மூவ் ஆகிட்டே இருந்தது. பேபி க்ளூ நல்லா தூங்கிட்டான். குல்குலிக்கு தான் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டா கொஞ்சம். இப்போது ஆன் தி வேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெட்டர்ஸு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுனால சில விஷயங்கள்லாம் வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பி போகலாம். பழைய ஏரியாவை வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது.
பட் நம்ம வந்து லண்டன்லேருந்து அவுட் சைட் லண்டன் வந்து போகும்போது நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக அதை பற்றி வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.